முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறை மோடி அரசு ஒரு அராஜக அரசு, அரசமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகளை மதிக்காத அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் கேரளாவினுடைய முதலமைச்சராக 2 முறை இருந்தவர் பினராயி விஜயன். அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுவதும் தொண்டர்களை கொண்ட மக்கள் நல பணிகளை செய்யக்கூடிய, மக்களுடைய உரிமைகளுக்காக சிறப்பான முறையில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளரை அவமானகரமாக அராஜகமாக இழுத்து சென்றதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்கிறோமா? அரசமைப்பு சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய வகையில் இந்த நாட்டினுடைய ஒன்றிய அரசு செயல்படுகிறதா என்பதை பற்றி மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. இவையெல்லாம் திரு மோடி அரசாங்கத்தினுடைய சர்வாதிகாரத்தினுடைய எடுத்துக்காட்டுகளாக அமைந்திருக்கிறது. இது நாட்டு நலனுக்கு உகந்ததல்ல.